إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما جعلنا لبشر من قبلك الخلد أفإن مت فهم الخالدون كل نفس ذائقة الموت. وقال تبارك وتعالى أيضا إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا وسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியாகவும் விளக்கப்பட்ட விளக்கல்களை முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியாகவும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை கொண்டு உபதேசம் செய்து கொள்கின்றேன், கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய வெற்றியையும் இறையச்சத்தின் மீது மாத்திரம்தான் அமைத்து வைத்திருக்கிறான். மனிதனுடைய கண்ணியம் தக்வாவை மையமாக வைத்துத்தான் இருக்கிறது என்பதை குர்ஆனும் சுன்னாவும் பல விதத்தில் பல கோணங்களில் அதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நாங்கள் உங்களை ஆண்களாக பெண்களாக பல கோத்திரங்களாக பல வம்சங்களாக பல நாட்டவர்களாக பல அமைப்பில் உங்களை நாங்கள் படைத்திருக்கிறோம். யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا. நாங்கள் உங்களை வித்தியாசமான மக்களாக படைத்திருக்கிறோம், வித்தியாசமான குலங்களில் படைத்திருக்கிறோம், வித்தியாசமான மொழிகள் பேசக்கூடிய மக்களாக படைத்திருக்கிறோம். ஆனால் இவைகள் அனைத்தும் ஒரு அறிமுகத்துக்காக வேண்டித்தான். ஆனாலும் இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹுடைய பார்வையில் கண்ணியத்துக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள், சங்கைக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் வாழக்கூடியவர்கள், அல்லாஹுடைய கட்டளைக்கு முற்று முழுதாக அடிபணியக்கூடியவர்கள் தான் மிகவும் கண்ணியத்துக்குரியவர்கள் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய முத்தகீன்களாக ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் பிறந்துவிட்டால் எல்லா இடங்களிலும் எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா மிம்பர்களிலும் அதிகமாக பேசப்படுவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றித்தான். அதே ரபீஉல் அவ்வலுடைய கடைசி பகுதியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப பகுதிகளில் எல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி பேசினோம். பிறப்பு எவ்வளவு முக்கியமானது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் எப்படி இருந்தது, மக்களுடைய மக்களுக்கு அந்த நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஆக்கி வைத்திருந்தான்,
என்று சொல்லக்கூடிய பல விடயங்களை பல விதத்தில் பல கோணங்களில் நாங்கள் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், கதைத்திருக்கிறோம். ஆனாலும் அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, ரபியுல் அவ்வல் மாதத்துடன் பல விடயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அது வெறுமனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பிறப்பு மாத்திரமல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய இறப்பும் அந்த மாதத்தில் தான் இருந்திருக்கிறது. பிறப்பு எங்களுக்கு ஒரு சுப செய்தியாக இருந்தால், இறப்பு எங்களுக்கு ஒரு முசீபத்தாக ஆகிவிட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வஃபாத் ஒரு முசீபத். இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு சோதனை, இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு கவலை, இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு முசீபத் என்பதாகவே ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, மறுபுறத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத்துடைய பயணம், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்தார்கள், மைக்ரேஷன் ஹிஜ்ரத் செய்தார்கள். அந்த ஹிஜ்ரத்தும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் நடைபெற்றது. அதே போன்று 40 தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு நபிப்பட்டம் கிடைத்தது என்றிருந்தால், அந்த நபிப்பட்டமும் 40 என்று சொல்லக்கூடியது ரபியுல் அவ்வல்ல தான் ஆரம்பமாகிறது. அதனால தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரி ஷரீஃபை ஆரம்பிக்கும் பொழுது சொல்றாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக வானலோகத்திலிருந்து வஹி இறங்குவதற்கு முன்னால் 6 மாத காலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்தது கனவினூடாகத்தான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரி ஷரீஃபை ஆரம்பிக்கும் பொழுது அவ்வலுமா புதிய ஆரம்பிக்கப்பட்டது வஹியினுடைய ஆரம்பம் கனவை கொண்டுதான் இருந்தது. அது 6 மாத காலம் கனவு கண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 6 மாதம் என்பது இன்னும் ரமதானுக்கு 6 மாதம் இருக்கிறது. ரபியுல் ஸானி, ஜுமாதைல் ஊலா, ஜுமாதைல் ஸானி, ரஜப், ஷஅபான், ரமதான் 6 மாதம் இருக்கிறது. இந்த 6 மாத காலமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டது முழுக்க அது அர்-ருயா அஸ்-ஸாலிஹா, சாலிஹான கனவுகள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த சங்கையான மார்க்கத்தில் கனவுக்கும் ஒரு பெரிய ஒரு இடம் இருக்கிறது. நல்ல கனவுகளுக்கு தாற்பயம் சொல்லப்படலாம், நல்ல கனவுகள் காண முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் குர்ஆனில் 6 கனவுகளை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறார். 6 கனவுகள் ஹஜ்ரத் நபிமார்களுடைய கனவுகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கண்ட ஒரு கனவை பற்றி குர்ஆன் பேசுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கண்ட ஒரு கனவை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு கனவை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. இதே போன்று சூரா யூசுப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 சிறை கைதிகள் கண்ட கனவை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. இன்னும் ஒரு அரசன் கண்ட கனவை பற்றி குர்ஆன் கதைத்திருக்கிறது. கனவுகளை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. கனவுகளுக்குரிய தாற்பயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கனவுகளுக்குரிய பயன் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கனவு என்பது ஒரு முஸ்லிமுடைய முஃமினுடைய வாழ்க்கையில் ஒரு பிரதான முக்கியமான இடத்தை வகிக்கிறது. அதனால தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமினான மனிதனுடைய நல்ல கனவு நுபுவத்தினுடைய 46 பகுதிகளில் ஒன்று என்பதாக. இதை கொஞ்சம் கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள். 46 ஒன்று என்றால் என்ன? 46 பகுதிகளில் ஒன்று என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன? எங்களுக்கு தெரியும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துடைய காலம் 23 வருட காலம். இந்த 23 வருட காலத்தில் ஆரம்ப 6 மாதங்கள் என்பது அது 46 ஒன்று. 46 ஒன்று. அந்த 46 ஒன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய நபித்துவம், நபிப்பட்டத்தினுடைய 23 வருஷ காலத்தில் ஆரம்ப 6 மாத காலங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டது அர்-ருயா அஸ்-ஸாலிஹா, சாலிஹான கனவுகள். அது எங்களுக்கும் விடப்பட்டிருக்கிறது. நல்ல கனவுகள் காண முயற்சிக்க வேண்டும். நல்ல கனவுகளுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். நல்ல கனவுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். நல்ல கனவுகளுக்காக வேண்டி சுன்னத்தான முறைகளை எல்லாம் பேணி தூங்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். தூக்கத்தையும் வணக்கமாக மாற்றலாம். தூக்கத்தையும் வணக்கமாக மாற்றலாம். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்க போகிறோம். சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய தூக்கம் எப்படி இருக்கிறது? எங்களுடைய தூக்கம் எப்படி இருக்கிறது? தூக்கத்தையும் வணக்கமாக மாற்றுங்கள். அதற்குரிய முறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. என்ன ஓதிக்கொள்ள வேண்டும், ஒது செய்து கொள்ள வேண்டும், குர்ஆனின் எந்த பகுதியை ஓத வேண்டும், தஸ்பீஹ் என்ன செய்ய வேண்டும், உட்கார்ந்து கொண்டு படுக்கைக்கு போவதற்கு முன்னால் என்ன முஹாசபா, செல்ஃப் அக்கவுண்டிங், அன்றைய நாளை பற்றி ஒரு சுயமாக ஒரு கணக்கு கேட்க வேண்டும். இன்றைக்கு நாளுடைய தொழுகைகள் எப்படி இருந்தது? இன்றைக்கு நாள் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைத்ததா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்.
நம்மில் அநேகமானவர்களுக்கு குர்ஆன் ஓதுற பாக்கியம் மட்டுமல்ல, குர்ஆனை பார்க்கிற பாக்கியம் கூட கிடைக்கவில்லை. குர்ஆனை கண்ணால பார்க்கிறது, நஊது பில்லாஹி மின்ஹா. எந்த அளவுக்கு ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போனை பெறட்டுவோமோ 4 பக்கமும், அந்த அளவுக்காவது குர்ஆனை பெறட்டுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. குர்ஆனை விட்டும் தூரமாகிவிட்டோம். குர்ஆனை விட்டும் நாங்கள் குர்ஆனை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரரை செய்யாதீர்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு துணை புரிவானாக. குர்ஆன் ஓதுகிறோமா? ஓதுற குர்ஆனை விளங்குகிறோமா? குர்ஆன் ஓத ஓத ஏதும் விளங்குதா? அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுகளை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் மஅமூம்களை பக்கமாக திரும்பி ஓத வேண்டிய சுன்னத்தான துஆக்களை எல்லாம் ஓதி முடித்ததற்கு பிறகு கேட்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை யாரும் இன்றைக்கு கனவு கண்டீங்களா என்பதாக. சஹாபாக்கள் கனவுகள் சொல்லுவார்கள், அவர்கள் கண்ட கனவுகளை பற்றி சொல்லுவார்கள். சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்கள் அவசரப்பட்டு கண்ட கனவுகளை சுபகு வரைக்கும் காத்திருக்காமல் ஓடி போய் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வீட்டை தட்டியும் கண்ட கனவுகளை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். பள்ளிவாசல்ல அதான் சொல்லப்படுகிறது, முஅஸ்ஸின் பாங்கு சொல்லுகிறார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்பதாக. இந்த கனவு வஹீனூடாக அறிவிக்கப்பட்ட ஒரு வஹி அல்ல, இது ஒரு கனவு, ஒரு சஹாபியினுடைய கனவு. அவருக்கு அந்த கனவு, அவருக்கு கனவு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இப்படிப்பட்ட ஒரு கனவு கண்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுக்கு சொன்னார்கள், இன்னஹா லருயா ஹக், இது ஒரு உண்மையான கனவு என்பதாகும். இந்த கனவை அவர்கள் வஹியாக ஆக்கிவிட்டார்கள். அந்த கனவின் பிரகாரம் தான் வாங்கு சொல்லப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல கனவுகள் காண முயற்சிக்க வேண்டும். இஸ்திகாராவுக்கு பின்னால் கனவுகள் காணலாம். ஒரு விடயத்துக்கு இஸ்திகாரா செய்கிறோம், ஒரு திருமணத்துக்காக வேண்டி எங்களிடத்தில் இஸ்திகாரா எஞ்சி இருப்பது வெறுமனே திருமணத்துக்கு மாத்திரம்தான். திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு மாத்திரம்தான் இஸ்திகாரா எஞ்சி இருக்கிறது. வெறுமனே இஸ்திகாரா நலவுகளை தேடி தொழுவது, யா அல்லாஹ் என்னுடைய கர்மங்களில் நலவை நல்லதை ஆக்கித்தா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்பது திருமணத்துக்கு மாத்திரமல்ல. ஒரு வாகனம் வாங்க போகிறோம், ஒரு வீடு வாங்க போகிறோம், ஒரு படிப்பை ஒரு கல்வியை ஆரம்பிக்க போகின்றோம், ஒரு பாடசாலையை தெரிவு செய்ய போகின்றோம். சுப்ஹானல்லாஹ், சின்ன சின்ன விடயங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் நல்லதை கேட்போம், நலவை கேட்போம், இஸ்திகாரா செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னார்கள், கண்ட கனவை பற்றி சொன்னார்கள், இன்னஹா லருயா ஹக், இது ஒரு உண்மையான கனவு என்பதாக. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, நல்ல கனவுகள் காண்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் ஆரம்பமும் இந்த மாதத்தில் தான் அமைந்திருந்தது. ஆனாலும் வஃபாத் என்று சொல்லக்கூடிய ஒன்று மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தின் ஊடாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நாட்கள் எப்படி இருந்தது, மௌத்தாகும் பொழுது என்ன சொல்லிக் கொண்டு மௌத்தானார்கள், எப்படிப்பட்ட நிலையில் மௌத்தானார்கள், அதில் எங்களுக்கு என்ன பாடம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது வாழ்க்கை பூராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். ஒரு வகையான கவலை, அவர்கள் முஃமின்களாக ஆக மாட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ள போறீர்களா, அந்த அளவுக்கு கவலை. தாயிமுல் ஃபிக்ர், எப்ப பார்த்தாலும் ஒரு வகையான சிந்தனை, என்னுடைய பொறுப்பை நான் சரிவர செய்து விட்டேனா, என்னுடைய கடமையை நான் சரிவர பூர்த்தி செய்து விட்டேனா என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வகையான கவலை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தது. ஏன், கொடுக்கப்பட்டிருக்கூடிய பணி பெரிய ஒரு பொறுப்பு, பெரிய ஒரு பொறுப்பு. உலகத்தில் கடைசியாக பிறக்க இருக்கின்ற மனிதன் வரைக்கும் இந்த தீனை கொண்டு போய் சேர்ப்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பொறுப்பு, நபியுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை சுமந்தவர்களாக வந்தார்கள், ஒரு கவலையில் இருந்தார்கள். நீங்க உங்களை அழித்துக் கொள்ள போறீங்களா, அல்லாஹ் யகூனு முஃமினீன், அவர்கள் முஃமின்களாக ஆக மாட்டார்கள் என்று சொல்லி நீங்க உங்களை அழித்துக் கொள்ள போறீங்களா, அந்த அளவுக்கு ஒரு கவலையில் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் சுப்ஹானல்லாஹ், அந்த கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். எதுவரைக்கும் கவலை தெரியுமா, மௌத்து வரைக்கும் தான் கவலை. மௌத்தாகும் பொழுது கவலையுடைய மௌத்தாக, இந்த சந்தோஷமாக மௌத்தானார்கள்.
மௌத்தானார்கள். நம்மில் அநேகமானவர்கள் வாழும் பொழுதெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு மௌத்தாகும் பொழுது கவலையோட மௌத்தாகிறாங்க. வாழும் பொழுதெல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு மரணப்படுக்கையில் கவலையுடன் மௌத்தாகிறார்கள். அப்படித்தான் ஆய்வுகள் சொல்லுகிறது. 98% மக்கள் இந்த உலகத்துக்கு சலாம் சொல்லும் பொழுது கவலையோடு. எதுக்கு கவலை தெரியுமா? சந்தர்ப்பங்களை நடுக விட்டு விட்டு, ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணி விட்டு, ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்களை தவறி விட்டு விட்டு மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டு கவலைப்படுறாங்க. தர்மம் செய்ய இருந்துச்சு, நல்லதுக்கு கொடுக்க இருந்துச்சு, அதை செய்ய இருந்துச்சு, இதை செய்ய இருந்துச்சு, குர்ஆன் கொஞ்சம் ஓத கிடந்துச்சு, பள்ளிவாசலுக்கு போக இருந்துச்சு என்று சொல்லி ஒரு வகையான கவலை. எந்த கவலை தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களே? பல தடவைகள்ல சொல்லி இருக்கிறேன். குர்ஆன் சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லுகிறேன். மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டு மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பது 2 தான். 2 தான் கேட்பாங்க. மனைவியை பார்த்துட்டு வாரேன், உம்மவை பார்த்துட்டு வாரேன், பிள்ளைகளை பார்த்துட்டு வாரேன், எந்த கவலையும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது. இந்த கவலைகளை எல்லாம் கடந்து விடுவோம். யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்ற கவலை வந்துவிடும். அந்த நேரத்தில் 2 கேட்போம். ஒன்று கேட்போம் என்ன தெரியுமா? எனக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் லைஃப் டைம் தாண்டி கேட்க மாட்டோம். அல்லாஹ்விடத்தில் கேட்போம், லவ்லா அഖர்தனி இலா அஜரின் கரீப், எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தான் ப்ளீஸ், எனக்கு கொஞ்ச நேரம் டைம் தான். என்னிடத்துல மிச்சம் இருக்குது, பேங்க்ல எனக்கு மிச்சம் சேர்த்து வைத்திருக்கிறேன், இதை தர்மம் செஞ்சுட்டு வாருங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. 2 அப்பீல். கொஞ்ச நேரம் டைம் தான். 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு அல்ல, பத்ர் யுத்தத்துக்கு போறதுக்கு அல்ல, உம்ரா செய்யறதுக்கு அல்ல, ஹஜ் செய்யறதுக்கு அல்ல, என்னிடத்துல இருக்குது, அதை கொடுத்துட்டு வாருங்க, அவ்வளவுதான். கொடுக்கிறதுக்கு நிச்சய நேரம் தேவையில்லை, கொஞ்ச நேரத்தில் கொடுத்துடலாம், கொஞ்ச நேரத்தில் கொடுத்துடலாம். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேரை பார்த்து கொண்டிருக்கிறோம். பேங்க்ல பேலன்ஸ் இருக்குது, டேபிள்ல செக் புக் இருக்குது, அந்த செக் புக்கு பக்கத்துல பேனாவும் இருக்குது. ஆனா அந்த பேனாவை எடுத்து அந்த செக் புக்ல சைன் பண்றதுக்கு கையில சக்தி இல்லை, கையில சக்தி இல்லை. அவர் இப்ப சைன் பண்ணினா அந்த செக் ரிட்டர்ன் ஆகும், பாஸ் ஆகாது. அது உங்களோட செக் அல்ல, உங்களோட சைன் அல்ல. நீங்க இப்ப அடிக்கிற சைன் இருக்குது, அது நடிக்கிற சைன், அது பாஸ் ஆகாது. உங்களோட புள்ள சொல்லும், பாப்பா நோய் குணமானத்துக்கு பிறகு செய்வோமே, என்ன அவசரம், மகனுக்கு தெரியும் இது நோய் குணமாகிற நோய் அல்ல, இது நோய் குணமாகும் என்றா இதை கபர்ல கொண்டு வச்சாத்தான் நோய் குணமாகும். அந்த நேரம் வர முன்னால அந்த நேரத்தில் பண்ற கவலை இருக்குது, அவதை இருக்குது. அன்புக்குரியவர்களே, சந்தோஷமாக மௌத்தாகுங்கள், சந்தோஷமாக மௌத்தாகுங்கள். மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டு சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ், சுபஹுடைய தொழுகைகள் ஜமாத்துடன் முதல் சப்புல தொழுதிருக்கிறேன். சந்தோஷமாக சொல்ல வேண்டும், ஏந்த காலத்தில் இரவு 2 மணிக்கு எழுப்பி தஹஜ்ஜத்தும் தொழுதிருக்கிறேன். ஏந்த காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 25 குமரு காரியங்களை செய்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசலையும் கட்டியிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அதையும் செய்திருக்கிறேன். என்ற வீட்டு வாசலை வந்து தரித்து, என்ற வீட்டு வாசலை மிரித்த யாரையும் இல்லை என்று திருப்பி அனுப்பவும் இல்லை, கொடுத்துத்தான் அனுப்பி இருக்கிறேன் என்ற சந்தோஷத்தில் மௌத்தாகுவோமே, என்ற சந்தோஷத்தில் மௌத்தாகுவோமே. ஏன் அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கை பூராக சந்தோஷத்திலே வாழ்ந்துவிட்டு மௌத்தாகும் பொழுது கவலையோட மௌத்தாக வேண்டும். ஆனால் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுதெல்லாம் கவலையோட வாழ்ந்துவிட்டு மௌத்தாகும் பொழுது சந்தோஷமா மௌத்தானாங்க. எந்த அளவுக்கு சந்தோஷம் தெரியுமா? மௌத்துக்கு முந்தைய ஒன்று சொல்லுகிறேன், சுப்ஹானல்லாஹ், ஒரு வித்தியாசமான தலைவர் ஹஜ்ஜத்துல் வதா கடைசி ஹஜ்ஜில ஒரு பிரியாவிடை வைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 23 வருட கால வாழ்க்கைக்கு ஒரு பிரியாவிடை, ஃபேவல். ஹஜ்ஜும் அன்றைய கடமையை முடித்ததற்கு பிறகு அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் தீன் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது, இதற்கு பிறகு நபியே நாயகமே நீங்க நிற்க வேண்டிய தேவை கிடையாது, தீன் பூர்த்தியாகிவிட்டது என்ற செய்தி மறைமுகமாக நபிக்கு சொல்லப்பட்டு விட்டது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு வச்சுக் கொண்டு கேட்டார்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் சரிவர செய்து விட்டேனா? அல்லாஹ் எனக்கு ஒரு செய்தியை தந்தான், அதை உங்களுக்கு எத்தி வைக்கும்படியாக.
உங்களுக்கு எத்தி வைக்கும்படியாக பல்லகுத்துல் அமானா, எனக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேனா என்று கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு சஹாபாக்களை பார்த்து. சஹாபாக்கள் சொன்னாங்க, அத்தைத்தல் அமானா வனஸஹ்தல் உம்மா, நபியே நாயகமே அமானிதத்தை சரிவர நிறைவேற்றி விட்டீர்கள். உலகத்தில் எந்த ஒரு தலைவனும் அப்படிப்பட்ட தலைவன் கிடையாது. கடைசியாக 23 வருட காலம் வாழ்ந்துவிட்டு அது யுஎன்ஏ செக்ரட்டரியாக இருக்கலாம், அமெரிக்காவுடைய தலைவராக இருக்கலாம், இலங்கை நாட்டினுடைய தலைவர்களாக இருக்கலாம். அவங்க பிரியாவிடை பெற்று போகும் பொழுது ஏதோ என்னால செய்ய ஏதத்தை செஞ்சேன், நான் செய்ய இயலாத்துக்கு உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே போய்விடுகிறேன் என்று தான் உலகத்துடைய தலைவர்கள் எல்லாம் போறாங்க. அப்படித்தான் போவாங்க. ஏதோ கடைசி கட்டத்தில் உண்மையை சொல்லிட்டு போவாங்க. செய்ய கிடைக்க இல்ல, அதுக்கு வருந்துகிறேன், என்ன மன்னிச்சுக்கோங்க என்று சொல்லி தன்னுடைய பலகீனத்தை கடைசி கட்டத்தில் வாயை திறந்து சொல்லிட்டு போவாங்க. எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போக இல்லை. அவர் கடைசியாக போல எப்படி தெரியுமா? பல்லகுத்துல் அமானா, அமானிதத்தை நிறைவேற்றி விட்டேன், வஅத்தைத்துல் உம்மா, அதாவது நசீஹத் செய்து விட்டேன், சொல்ல வேண்டிய பொறுப்பை, ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பை சரிவர செய்துவிட்டு வஃபாத்தாகிறேன் என்று சொன்னதற்கு பிறகு அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், யா அல்லாஹ், இந்த அமானிதத்தை நான் ஒப்படைத்து விட்டேன் என்பதற்கு நீ சாட்சியாக இருந்துவோ என்று சொல்லிக்கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியாவிடை வாங்கிக் கொண்டு போனார்கள். கடைசியாக கடைசி நாள் ரபியுல் அவ்வல் மாதம் ஒரு திங்கட்கிழமை நாள் காலையில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுபஹுடைய தொழுகையை தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வர இல்ல, தொழுவிக்க முடியாது, பலகீனப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வகையான பலகீனம், ஒரு வகையான நோய். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அலா சக்ராத்தில் மௌத். நாங்க இன்றைக்கு தொழுகையில் ஓதுகிறோம், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை ஓதினாங்க சக்கராத்தில் இருந்து கொண்டு. யா அல்லாஹ், எனக்கு சக்கராத்தில் உதவி செய்வாயாக, எனக்கு சக்கராத்தில் உதவி செய்வாயாக. எங்கட சக்கராத்தை எல்லாம் எங்களுக்கு மறந்துட்டுது, எங்களை சக்கராத்தை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எந்த கடைசி முடிவு எப்படி இருக்கும் அதை பத்தி யாருக்கு பிரச்சனை கிடையாது. கடந்த காலங்களில், முன்னைய நாட்களில், ஒரு 20-15 ஆண்டுகளுக்கு முன்னால 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை சந்தித்தால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நல்ல முடிவுக்கு துஆ செய்யுங்கள், நல்ல முடிவுக்கு துஆ செய்யுங்கள். இன்னைக்கு அந்த துஆ யார்கிட்டையும் கேட்கறது இல்ல. 60 வயது பிந்தினவரும் சொல்றாரு, ஹெல்த்துக்கு துஆ செய்யுங்க, இன்னும் வாழ விரும்புறேன் துஆ செய்யுங்க. இது யதார்த்தம், கதையல்ல. 60 கடந்து விட்டது, அப்பே சொல்றாரு ஹெல்த்துக்கு துஆ செய்யுங்க, வெல்த்துக்கு துஆ செய்யுங்க, எனக்கு பிரச்சனைக்கு துஆ செய்யுங்க. அன்புக்குரியவர்களே, 60 கடந்து விட்டது, என்ன சொல்ல வேண்டும்? நல்ல முடிவுக்கு துஆ செய்யுங்க, நல்ல முடிவுக்கு துஆ செய்யுங்க. சுஜூதுல மௌத்தாகுவோமே, மதீனா முனவ்வராவுல மௌத்தாகுவோமே, ஜன்னத்துல் பகீல அடக்கம் செய்யப்படுவோமே, கலிமா சொல்லிக்கொண்டு மௌத்தாகுவோமே. சுப்ஹானல்லாஹ், நல்ல நிலையில மௌத்தாகுவோமே. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக, நல்ல மௌத்தை தந்தருவானாக. அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், கனவு காணுங்கள், நான் இப்படித்தான் மௌத்தாக வேண்டும், நான் இப்படித்தான் மௌத்தாக வேண்டும், ஏன் ஜனாஸா இப்படித்தான் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹும்ம பாரிக் லீ பில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத். கோபித்துக் கொள்ள வேண்டாம் மௌத்தை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லி. மரணம் பேசப்பட வேண்டிய ஒன்று. ஏன் என்று சொன்னால், திருமண வீடுகளிலையும் நிக்காஹுடைய சபையிலையும் எங்களுடைய நபி சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹுடைய மஜ்மாவில் கூட மௌத்தை பற்றி பேச மறக்க இல்லை. அங்கே மௌத்தை பற்றி பேசினாங்க. மாப்பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், பொண்ணை பார்த்து சொன்னார்கள், நீங்க கழுதையில வரலாம், நீங்க குதிரையில வரலாம், நீங்க எதிலையும் வரலாம், வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க முஸ்லிம்களாகவே அன்றே மௌத்தாக வேண்டாம். உனக்கு மௌத்து வரலாம், ஞாபகத்தில் வைத்துக்கொள். இந்த நேரத்தில் மௌத்து வந்தால் நீ எதிலையும் ஏறி வரலாம், பிரச்சனை கிடையாது. புல்டோசர்ல ஏறி வரலாம், பிரச்சனை இல்லை. அப்படியெல்லாம் ஏற்றி அனுப்புறாங்க இன்றைக்கு, அப்படியெல்லாம் ஏற்றி அனுப்புறாங்க. சுப்ஹானல்லாஹ், எந்த நிலையில உனக்கு மௌத்து வந்தாலும் பிரச்சனை இல்லை. முஸ்லீமாக மௌத்தாக பாரு, முஸ்லீமாக மரணிக்க பாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு போக இல்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவித்துக் கொண்டிருக்கிறாங்க.
சொல்றாங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில பதிவான ஹதீஸ் இது. புகாரில பதிவான ஹதீஸ் இது. அபூபக்கர் தொழுவிக்கிறாங்க, சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சஹாபாக்கள் பின்னால தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஃபகஷபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்ரல் ஹுஜ்ரா. அவர்களுடைய வீட்டிலிருந்து அந்த ஜன்னலுடைய கதவை, ஜன்னலுடைய திரையை அகற்றினார்கள். யன்துரு இலைனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. சொல்றாங்க யாரு? அனஸ் இப்னு மாலிக் அல்-அன்சாரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யன்துரு இலைனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. வஹுவ காயிமுன், அவங்க நின்று கொண்டிருக்கிறாங்க, நின்று கொண்டு பார்க்கறாங்க. கஅன்ன வஜ்ஹஹு வரகத்து முஸ்ஹபின், அவங்களோட முகம் இருக்குது ஒரு பரிசுத்தமான குர்ஆனுடைய வர தாள்களை போல குர்ஆன், அதாவது முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கு சந்தோஷத்துல. யதபஸ்ஸம், முகத்துல ஒரு வகையான புன்முறுவல். இந்த சஹாபி சொல்றாரு, இதெல்லாம் நான் பார்த்தது தொழுது கொண்டுதான், எனக்கு அவ்வளவு எந்த தொழுகையில் இருக்கிறேன், ஆனா முகம் அந்த கதவை திறந்துட்டாங்க, ஜன்னலை திறந்தாங்க, எங்களை பார்க்கிறாங்க. யதபஸ்ஸம், புன்னுகை புகுக்கிறாங்க. வயதுஹக், சிரிக்கிறாங்க, சிரித்துக் கொண்டு எங்களை பார்க்கிறாங்க. நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்தேன், எனக்கு அடுத்தால் பார்த்தாரு, எனக்கு பக்கத்தில் உள்ளவர் பார்த்தாரு. முழு பேரும் அபூபக்கர் உட்பட அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எங்கட தொழுகை பாத்திலாகி விடுமோ, எங்கட தொழுகை அப்படியே இல்லாமல் போய்விடுமோ என்ற ஒரு நிலைக்கு வந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டிட்டு திரையை மூடிக்கொண்டார்கள். அதுதான் நாங்க கடைசியாக நபியை பார்த்த பார்வை. இப்ப ஒரு கேள்வி வருகிறது, ஏன் சிரிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன் சந்தோஷப்பட்டாங்க? ஏன் புன்னுகை புகழ்ந்தாங்க? நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, கடமைகளை செய்தவன் சிரித்துக் கொண்டு மௌத்தாகுவான், பொறுப்புகளை செய்தவன் சிரித்துக் கொண்டு மௌத்தாகுவான், பொறுப்புகளை செய்யாதவன் கவலையோடு மௌத்தாகுவான். இதுக்கு முன்னாலே சொல்லி இருக்கிறேன், பல தடவைகள் சொல்லி இருக்கிறேன். இன்று உங்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. என்ன சந்தோஷம் தெரியுமா? பாடசாலைகள் விடுமுறை என்பதின் காரணமாக உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு வந்திருக்கிறீங்க. குழந்தைகள் எல்லாம் மடி உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. பிள்ளைகளோட சேர்ந்து ஹுத்பா கேட்கிறீங்க, பிள்ளைகளோட சேர்ந்து நல்லதை கேட்கிறீங்க. இது ஏன் பாடசாலை நாட்களில் நடக்கக்கூடாது? அதற்கு ஏன் நாங்கள் பாடசாலைகளுடன் கலைக்க கூடாது? அதற்கு நாங்கள் ஏன் பாடசாலைகள் உருவாக்க கூடாது? சுப்ஹானல்லாஹ், பல வகையான கேள்விகள். படும்பொழுதே சந்தோஷமாக இருக்கிறது. சிறார்களும் பள்ளிக்குள்ள, குழந்தைகளும் பள்ளிக்குள்ள, ஒவ்வொரு வாப்பாவும் ஒவ்வொரு பெற்றோரும் தந்த குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பழக்கத்தை உருவாக்குங்கள், இந்த பழக்கத்தை உருவாக்குங்கள். நான் எப்பேன் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு ஏண்ட ஜனாதா கொண்டு போய் வைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். ஜனாதா கிடைக்கவிட்டால் வாய்பான ஜனாதாவா சொல்லுவாங்க. ஏண்ட குழந்தைகள் எழுப்பி சொல்லுவாங்க, எங்கட வாப்பா உங்களுக்கு ஏதாவது தர இருந்தா, எங்கட வாப்பாக்கு யாரு சரி எது கொடுக்க வாங்கல் இருந்தால் எங்களோட சம்பந்தம் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்க ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி என்ற புள்ள சொல்லும். ஆனா இந்த புள்ள கொடுக்கிற கடன் இருக்குதே, அது ரூபாக்களும் சதங்களுமாகத்தான் இருக்கும். இந்த புள்ள என்ன பார்த்து கேட்கணும்? எத்தனையோ ஜனாதாக்களை பார்த்து கேட்கிறாங்க, வாப்பா நீங்க உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய கடனை நாங்க கொடுக்கிறோம், எங்களுக்கு நீங்க தர வேண்டிய கடனை யாரு தருவாங்க? எங்களுக்கு நீங்க குர்ஆன் ஓதி தர இல்லையே, அந்த கடனை யார் நிறைவேற்ற போறாங்க? எங்களுக்கு நீங்க தீன் சொல்லி தர இல்லையே, அந்த கடனை யார் நிறைவேற்றுவாங்க? நீங்களும் எங்களுக்கு நல்லதை சொல்லி தந்திருந்தால் இன்றைக்கு நாங்களும் உங்களோட ஜனாதாவை தொழுவித்திருப்போமே. உங்களுடைய ஜனாதாவுக்கு முன்னால வந்து நாங்களும் ஒரு வீரர்களை போட்டு எங்களோட வாப்பதானே, எங்களுக்கு இவர்தானே ஓதி தந்தாரு என்று சொல்லி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினா, இந்த தக்பீரை கொண்டு அல்லாஹ் உங்களோட சுவர்க்கத்தை வாஜிபாக்கி விடுவான். அன்புக்குரியவர்களே, சந்தோஷமாக மௌத்தாகுவோம். நபியினுடைய வாழ்க்கையில, சர்தாரே ஆலமுடைய வாழ்க்கையில படித்த முதல் பாடம் என்ன தெரியுமா? மௌத்துடைய கட்டத்தில் சந்தோஷமாக மௌத்தாக வேண்டும். கடமைகளை செய்தவர்கள், கடமைகளை நிறைவேற்றியவர்கள் நிச்சயமாக சந்தோஷமாக மௌத்தாகுவார்கள். அந்த மௌத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. இரண்டாவது ஒரு முக்கியமான விடயம் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது
அது அல்லாஹ் ஏற்படுத்தினான். எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லாரும் முஸ்லீம்களாகத்தான் இருக்கணும் என்றது கிடையாது. இந்த உலகத்தில் கியாமத்து வரைக்கும் புத்திசம் இருக்கும், ஹிந்துசம் இருக்கும், கிறிஸ்டியனிட்டி இருக்கும், ஜூசம் இருக்கும், எல்லாரும் இருப்பாங்க. நீங்க எல்லாரோட சேர்ந்து தான் வாழணும். அதுக்கு ஸல்லல்லாஹு என்ன தெரியுமா செஞ்சாங்க? மௌத்துக்கு முன்னால ஒரு யூதனிடத்துல போய் தந்த கவசத்தை அடகு வைத்து கடனுக்கு பணமும் வாங்கியிருந்தாங்க. உலமாக்கள் சொல்றாங்க என்ன தெரியுமா? அந்த கடனை கேட்கறதுக்கு அப்துல் ரஹ்மான் இருந்தாரு, உஸ்மானே கனியும் இருந்தாங்க, இன்னும் பெரிய பெரிய பல சஹாபாக்கள் அங்க இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகாம அவங்கள்ட்ட கேட்காம இந்த கடனை கேட்டாங்க. யாருக்கு தெரியுமா? ஒரு யூதரிடத்துல. எதுக்கு தெரியுமா? நீங்க யூதர்களோடையும் நம்பிக்கையாக நடந்து கொள்ளுங்கள், மாற்று மதத்தை சார்ந்தவர்களிடம் நீங்க கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், டீலிங் செய்யலாம். எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, அவங்கள்ட்ட நாங்க வாங்க கூடாது, ஆனா எங்கள்கிட்ட அவங்க வாங்க வரணும். இதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க. மாற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய கடைக்கு போய் சாமான் வாங்க கூடாது என்பதை இந்த மார்க்கம் ஒரு போதும் போதிக்க இல்லை, இதை போதனை செய்ய இல்லை. இதுல எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களோட ப்ராப்பர்ட்டி விற்கணுமா? தாராளமா விற்கணும். முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஊர்களுக்கு சொல்றேன், உங்களோட ஊர்ல இந்த நாட்டுல நல்ல கருத்திடுங்கோ. மதீனா முனவ்வராவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ள அங்க முஸ்லீம்கள் மட்டும் இருக்க இல்ல, அங்க முஸ்லீம்கள் மட்டும் இருக்க இல்ல, அங்க யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முனாஃபிகீன்கள், முஷ்ரிக்கீன்கள், நெருப்பு மடங்குகள் எல்லாரும் இருந்தாங்க. இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மை சமூகத்துக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? உங்களுக்கு இந்த ஊர் இருக்குது 100க்கு 100 முஸ்லிம், இந்த ஊர் இருக்குது 100க்கு 100 முஸ்லிம், இந்த ஊர் 100க்கு 100 முஸ்லிம். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஊர் இல்லையே. உங்களுக்கு நாங்க எங்கேயாவது சொன்னோமா எங்கட ஊர்ல வந்து முஸ்லீம்கள் வாழக்கூடாது என்று சொல்லி? இப்பத்தானே சொல்றாங்க, நாங்க சொன்னதுக்கு பிறகுதானே சொல்றாங்க. அவங்க கேட்கிறாங்க, கொழும்புல அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஜமாத்துக்கும் பள்ளி கட்டேலும், ஒவ்வொரு ஜமாத்துக்கும் மதரசா கட்டேலும், ஒவ்வொரு ஜமாத்துக்கும் மர்கஸ் கட்டேலும். ஏன் பாப்பா உங்களுக்கு நீங்க ஈஸ்ட்ல இருந்து, நோர்த்ல இருந்து, சென்டர்ல இருந்து, சவுத்ல இருந்து எல்லாம் கொழும்புக்கு வந்து கொழும்புல எல்லாம் செய்யணும்டா எங்களுக்கு இந்த நாட்டுல உங்களோட ஊர்ல என்று நீங்க சொல்றீங்க. உங்களோட காணியில நாங்க செய்ய இல்ல, அரசாங்க காணி, நாங்க காசு கொடுத்து வாங்கின காணி, இதுல நாங்க செஞ்சா நீங்க ஏன் குழம்புறீங்க? அன்புக்குரியவர்களே, இதை கொஞ்சம் புரியுங்கோ, இதை கொஞ்சம் புரியுங்கோ. இந்த நாட்டில 30 வருட யுத்தத்துல நாங்க என்ன தெரியுமா செஞ்சிட்டோம்? ஒரு மிஸ்டேக் கொண்டு நாங்க பெரும்பான்மை சமூகம் என்ற மென்டாலிட்டியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க ஒரு மைனாரிட்டி பார்ட்டி அல்ல, ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி. மைனாரிட்டி கம்யூனிட்டி. இந்த ரபீல் அவ்வல் மாதத்துல நபியுடைய உம்மத்துக்காக பேசுகிறேன், அரசியல் தலைவர்களுக்கு சொல்லுகிறேன், எங்களை வச்சு நீங்க அரசியல் லாபம் தேட வேண்டாம் பிளீஸ். எங்களை வச்சு நீங்க அரசியல் லாபம் தேட வேண்டாம். அனைவருக்கும் சொல்லுகிறேன், ஆளும் கட்சிக்கு சொல்லுகிறேன், எதிர்கட்சிக்கு சொல்லுகிறேன், சுவைத்தை கட்சிக்கு சொல்லுகிறேன். இந்த முஸ்லிம் உம்மாவை, இந்த உம்மத்தை முஹம்மதியாவை அடகு வைத்து, அளவானம் வைத்து நீங்க உங்களோட ஆட்சியை, அரசாங்கத்தை, அரசியலை செய்ய வேண்டாம். நீங்க அப்படி செய்வீங்க என்றிருந்தால் அல்லாஹ் உங்களை விட்டு வைக்க மாட்டான், உங்களுக்கு நல்ல முடிவும் கிடைக்க மாட்டாது. மன உறுதியோட சொல்லுகிறேன், அப்படி மௌத்தான அரசியல் தலைவர்கள் மிக குறைவு. அப்படி மௌத்தான அரசியல் தலைவர்கள் மிக குறைவு. ஒருவரை சொல்லுவீங்க, 2 பேரை சொல்லுவீங்க, 3 பேரை சொல்லுவீங்க, அது 5 பேருக்கு மேல போகாது. நல்ல நிலையில மௌத்து வர இல்ல. நல்ல மௌத்தை பற்றி பேசினோம், சந்தோஷமான மௌத்தை பற்றி பேசினோம். அந்த மௌத்து வேணும் என்றிருந்தால் எங்களை அடகு வைத்து, எங்களை பலி கொடுத்து, இந்த சமூகத்துடைய அப்பாவித்தனத்தை இரையாக போட்டு
நீங்க ஆட்சி செய்ய வேண்டாம் என்று சொல்லக்கூடிய செய்தியையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது அந்த அடகு வைத்திருந்தார்கள். இந்த ஹதீஸ் ஒரு தைவான ஹதீஸ் அல்ல. இது புகாரில, இது முஸ்லிம்ல, திருமிதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் ஷேகுல் அதாவது இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்து போட்டு சஹீஹுன் வகذلك اخرجه النسائي وابن ماجه واحمد وابن حبان وغيرهم. சுப்ஹானல்லாஹ், பல உலமாக்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறதுக்கு முன்னால தந்த கேடயத்தை கொண்டு போய், தந்த யுத்த கவசத்தை கொண்டு போய் ஒரு யூதரிடத்தில் வைத்து அடமானம் வைத்து விட்டு மோர்கேஜ் பண்ணிவிட்டு அவங்க காசு வாங்கி இருந்தாங்க. எதுக்கு தெரியுமா? மக்களுக்கு சொல்றதுக்கு ஒரு செய்தி, மாற்று மதத்தை சார்ந்த மக்களோட டீல் பண்ணுவது, அடகு வைப்பது, அடமானம் வைப்பது, கடன் வாங்குவது, ஹலாலான முறையில் வியாபாரம் செய்வது உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது. வியாபாரம் ஹலாலாக இருக்கணும். அந்த வியாபாரம் ஹலாலாக இருந்தா அது நீங்க யாரோட செய்வீங்க, அது உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அது நீங்க செய்தோ என்ற காட்டுறதுக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செஞ்சாங்க என்ற கருத்தை உலமாக்கள் இருக்கிறாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, நேரம் இடம் கொடுக்கவில்லை, சொல்வதற்கு ஏராளம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு சொன்ன வார்த்தை 2, அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுக 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 தொழுக. நான் படித்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஷாஹிதாக வைத்து சொல்கிறேன். இந்த நாட்டில், இந்த நாட்டில் முஸ்லீம்கள் கண்ணியவான்களாக மரியாதையுடன் நாங்க வாழ வேண்டும் என்றிருந்தால், ஜும்ஆவுடைய தொழுகைக்கு வரக்கூடிய கிரவுட், வரக்கூடிய சனத்தொகை, வரக்கூடிய மக்கள் எப்ப சுபகுக்கு வருவாங்களோ அன்றைக்கு இந்த நாட்டில் எங்களுக்கு வெற்றி மறுவ கிடைக்கும். போட்டஸ் பண்றதுக்கு ஆள் இருக்குது, அல்லாவுக்கு முன்னால கேட்கறதுக்கு ஆட்கள் இல்ல. ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால சேர்றதுக்கு பெரிய கிரவுட் இருக்குது, சுபகு தொலைக்கு கேட்ட ஆக்களை காலம் தூக்கம் வைத்தது. ஏன் தூக்கம் வைத்தது? ஒன்றோ ராவ ப்ரொடெஸ்ட் பண்ணி, அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி, அல்லது பேஸ்புக்ல கமெண்ட்ஸ் எழுதி, அல்லது கல்யாணம் சாப்பிட்டு. சுபகுடைய தொழுக மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுக தொழுக தொழுக. இரண்டாவது சொன்னாங்க, வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களோட கரங்கள் உடமையாக்கி கொண்ட, உங்களோட கஸ்டடியில, உங்களோட பராமரிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், வேலைக்காரனாக இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், சர்வெண்டாக இருக்கலாம், இவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை நீங்க பயந்து கொங்கோ. முடிக்கிறேன். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் வாய்ப்பட்டாங்க. அல்லாஹ் என்னை உங்களை மன்னிப்பானாக. நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியில வீட்டுக்கு போகணும். ஏன் காரணம்? மனைவிக்கு டேர்ன் கொடுக்கணும். 2 கல்யாணம் முடிக்கிறது லேசி, டேர்ன் கொடுக்கணும். 2 இல்ல 4 முடியும், பிரச்சனை இல்ல. மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நாளைக்கு இந்த வீட்டுக்கு போகணும், அந்த வீட்டுக்கு போகணும், ஆனா 2 பேருடைய கழுத்துல கைய போட்டுத்தான் போகணும், சொந்தமா நடந்து போகலாம். அந்த நேரத்தில் கவலை என்ன தெரியுமா? அடுத்த மனைவிக்கு எப்படி நான் அநியாயம் செய்யாம எங்க டேர்னை கொடுக்கிறது. ஒரு கட்டம் வந்துச்சு, மௌத்துக்கு 10 நாளைக்கு முன்னால, 12 நாளைக்கு முன்னால போக ஏலா, நடக்க ஏலா, இதுக்கு பிறகு என்னால செய்யலா. அப்ப 9 மனைவிமாரையும் கூப்பிட்டு 9 மனைவிடத்திலையும் ஓப்பனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டாங்க. நான் ஆயிஷாவுடைய வீட்டிலேயே நோயாளியாக இருந்து கொள்ளவான்னு சொல்லி 9 பேரும் 8 பேரும் அனுமதி கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க ஆயிஷாவுடைய வீட்டிலே இருந்து கொண்டோ, எங்களுக்கு நீங்க தர வேண்டிய டேர்னை நாங்க மன்னித்துட்டோம், எங்களுக்கு தேவையில்லை, நீங்க இருந்து கொண்டோ, நாங்க உங்களோட வீட்டுக்கு வந்து உங்களை விசிட் பண்ணிக் கொள்றோம், ஆயிஷாவுடைய வீட்டுக்கு எங்களுக்கு வாரது கஷ்டம் இல்லை என்று சொல்லி அனுமதி கொடுத்ததுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில கூட படுத்துக்கொண்டு தந்த மனைவிக்கு அநியாயம் செய்யக்கூடாது, என்ன நம்பி வந்தவ, அவட குடும்பத்தை விட்டுட்டு வந்தவ, என் கையில இருக்கிறா,
எனக்கு நினைச்சா தலாக்கு சொல்லேலும், எனக்கு நினைச்சா அனுப்பினேலும் இல்ல. என்ன நம்பி வந்தவ எதை பேசினாரோ சக்கராத்துல வமா மலக்கத் ஐமானுக்கும் என்று அதை மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டு செய்து காட்டுகிறாங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த நபியினுடைய வாழ்க்கையை படிப்பினையாக ஆக்கி வைப்பானா, நல்ல மௌத்தை தந்தருவானா, நல்ல மௌத்தை தந்தருவானா. யா அல்லாஹ் மதீனா முனவ்வராவுடைய மௌத்தை நசீபாக்குவாயா, ரௌவா ஷரீஃபுடைய மௌத்தை நசீபாக்குவாயா, ஷஹாதத்தை நசீபாக்குவாயா. யா அல்லாஹ் சந்தோஷமான மௌத்தை நசீபாக்குவாயா, கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பாயா, மக்கள் பார்த்து பயப்படக்கூடிய மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக, அழகான மௌத்தை நசீபாக்குவாயாக. இங்க யாரையும் கேவலப்படுத்திடாதே அல்லாஹ், இங்க யாரையும் கேவலப்படுத்திடாதே அல்லாஹ். யா அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கபரை பிரகாசிக்க செய்வாயா, கபரை பிரகாசிக்க செய்வாயா. ஷஃபாஅத்தை குப்ராவை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வாஜிபாக்குவாயாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. ஹவுதுல் கௌஸருடைய தண்ணீரை எங்களுடைய கையினால் அருந்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் அருந்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் அருந்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக. வாஹிரு தஅவானா